பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் ஏசப்பா நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்று நம்ம எல்லாருமே நினைவு கூர்ந்து நம்ம ஏசப்பா நமக்காக பட்ட பாடுகள் வேதனைகளை பற்றி நம்ம தியானிக்கிற ஒரு நாளாக இருக்கின்றது. ஒரு காரியம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏசப்பா நமக்காக தான் அவர் காயப்பட்டார், நமக்காக தான் நொறுக்கப்பட்டார், அப்படிதானே? ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அவர் நமக்காக காயப்பட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில செய்கின்ற பாவங்கள், நம்ம துணிஞ்சு சில பாவங்கள் நம்ம செய்கிறோம், அப்படிதானே? அநேக நாட்கள் நம்ம சில பாவங்கள் செய்கிறோம், அக்கிரமங்கள் செய்கிறோம், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு ஒரு மீட்பு வேண்டும். நம்ம எந்த ஒரு தண்டனையும் பெற்றுக்கொள்ள கூடாது. அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு மீட்பு வேண்டும் என்று அவர் நமக்காக காயப்பட்டார். அந்த ஒரு காரியத்தை நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். அதை உணர்ந்து, ஏசப்பா எனக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார், அவர் நான் செஞ்ச பாவத்துக்காக, என்னுடைய குடும்பத்துல இருக்கிற சாபத்திற்காக, எனக்கு பின்னாடி இருக்கிற சாபத்திற்காக அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். நான் இனி இந்த பாவங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை இனி நான் செய்ய மாட்டேன் என்று நீங்க இந்த நாள்ல ஒரு டெசிஷன் எடுக்கணும். நிறைய காரியங்கள் நம்ம செய்வோம். சில பேரை நமக்கு மன்னிக்கிற ஒரு இருதயம் கூட நமக்கு இருக்காது. சிலர் நம்ம மன்னிக்கவே மாட்டோம். நம்ம எப்பவுமே அவங்கள பார்க்கின்ற பொழுது கூட அவங்க எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மன்னிக்கிற இருதயம் இல்லாம இருப்போம். ஏசப்பா எல்லாரையும் மன்னித்தார். அப்போ நீங்களும் மன்னிக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும். யாரையுமே நீங்க அவங்கள பார்ஷியாலிட்டி பார்க்காம, அவங்க எல்லாருமே ஒரே மனிதர்கள் தான், கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே ஒரே மனிதர்கள் தான், அவங்கள யாருமே நம்ம வேறுபடுத்தி நம்ம பார்க்க கூடாது, அவங்களும் மனுஷங்க தான், அவங்க மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும்னு சொல்லி எல்லார் மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நம்ம மன்னிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். அப்ப உங்களுக்காக காயப்பட்டாரே, உங்களுக்காக நொறுக்கப்பட்டாரே, அவருக்காக நீங்க அந்த ஒரு காரியத்தை மாற்றிக்கொள்ளலாம், அப்படிதானே? மன்னிக்கிற இருதயம் கொண்டவர்களாக நீங்க மாறலாம். உங்களுடைய வாழ்க்கையில அநேக பாவங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். இந்த நாள்ல மனம் திரும்புங்க. ஏசப்பா எனக்காக கஷ்டப்பட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். இயேசுவே என் மேல இவ்வளவு ஒரு அன்பாக இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நாட்கள் நம்ம யோசிக்கிறோம். அதை உணர்ந்து இப்போ செய்து கொண்டிருக்கிற பாவங்களை நீங்க விட்டீங்க அப்படின்னா ஏசப்பா சந்தோஷப்படுவார். அப்ப சிலுவையில நமக்காக அவர் ரத்தம் சிந்தினாரே, முதலாவது நாம மீட்டெடுக்கப்பட வேண்டும். இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லிதான் ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினார். ரெண்டாவது, நமக்கு ஒரு சமாதானம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். சந்தோஷம் இல்லாம, சமாதானமே இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கல்ல. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கணும். எந்த பிரச்சனைகளையும் நம்ம மாட்டிக்கொண்டு நம்ம கஷ்டப்படக்கூடாதுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். நம்ம வாழ்க்கையில செய்த பாவங்கள் நிமித்தம், அந்த சாபத்தின் நிமித்தம் வருகிற பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும். அந்த பிரச்சனையினால குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்காது. எப்பயோ பல வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச காரியங்கள் பின்தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கும். அப்படிப்பட்ட சில காரியங்கள்ல கூட நம்ம கஷ்டப்படக்கூடாதுக்காக நாம சமாதானத்தோட இருக்கணும், நம்ம எல்லாருமே சந்தோஷத்தோட சமாதானத்தோட இருக்கணும்காக அவர் சிலுவைக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது ஒரு காரியம், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும், அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சிலுவைக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு ஒரு அன்பான தேவன் பாருங்களேன். நம்ம செய்கிற பாவங்கள், அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று அவர் சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டார். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர் தான் நம்மளுடைய ஏசப்பா. அப்போ இந்த நாளில் அதை உணர்ந்து கொள்ளுங்க. ஏசப்பா, இந்த நாள்ல இருந்து என்ன நான் தகப்பனை மாத்திக்கிறதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்.
ஆண்டவரே நான் மனம் திரும்ப போறேன்ப்பா, நான் இந்த நாள்ல இருந்து ஏசப்பா நான் இனி பாவம் செய்ய மாட்டேன், உமக்கு பிடிக்காததை பார்க்க மாட்டேன், உமக்கு பிடிக்காததை பேச மாட்டேன், உமக்கு பிடிக்காத இடங்களுக்கு நான் போக மாட்டேன். ஏசப்பா எனக்காக நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்காக நான் இனி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக தான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். அவருக்காக நீங்க எல்லா காரியத்தையும் நீங்க செய்யுங்க. அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து ஏசப்பா கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஏசப்பா உங்க மூலமாக மகிமைப்படுவார். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா எங்க மேல நீங்க ரொம்ப அன்பாக இருக்கிறீங்கப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே சிலுவைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு தகப்பனே எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும், நாங்க தகப்பனே ஏசப்பா மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தகப்பனே ஏசப்பா நீங்க ஆண்டவரே சிலுவைக்கு உங்களே நீங்க ஒப்பு கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே அதை உணர்ந்து தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளாக ஆண்டவரே ஏசப்பா நாங்க எல்லாரும் தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க தகப்பனே எங்க மூலமாக மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அவருக்காக நம்முடைய வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா நிச்சயம் உங்க மூலமாக மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.